எனவே சொல்வதை செய்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் சிறப்பாக செய்திருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க, மதுரையில் 2017ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு அதற்கான ஒற்றை சங்கலை வைத்துவிட்டு சென்றார்கள். இன்று வரைக்கும் அதை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 8 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அது முடிஞ்ச பாடு இல்லை. 2019 எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், அப்பொழுதும் அவரும் நம்முடைய பிரதமர் அவர்களும் கூட்டாக அதற்கு அடிக்கல்லாம் நாட்டினாங்க. இன்றைக்கும் அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. தேர்தல் வரப்போகுது. இனி எப்படியும் ஒரு 10 முறையாவது வந்து விடுவார். நிச்சயம் அவரை மீண்டும் அந்த மதுரைக்கு கூட்டி சென்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை காட்டி இதை என்றைக்கு தான் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், என்றைக்கு தான் இதை திறப்பீங்க அப்படின்னு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இதை கொண்டு போய் இதற்கு ஒரு விடிவு காலம் வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நன்றி சொல்வார்கள். ஆனால் விளையாட்டுத்துறையில் 3 வருஷத்தில் 141 தொகுதிகளில் மினி ஸ்டேடியத்தை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். ஆகவே முழு பூசணிக்காயை நீங்கள் சோற்றில் மறைக்க முயற்சி செய்யலாம், ஆனால் முழுசாக கட்டப்பட்ட ஸ்டேடியத்தை எப்படி சோற்றில் மறைப்பீங்க என்பதை நாங்கள் பதிய வைத்துக்கொண்டு இதன் வாயிலாக அண்ணன் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இதை பதிலாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களும் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தன்னுடைய தொகுதியில் அந்த மினி ஸ்டேடியம் அமைத்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றுக்கு இந்த அவையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது, சட்டமன்ற தொகுதிகள் தோறும் இந்த சிறு விளையாட்டு அரங்கம் மினி ஸ்டேடியம்கள் அமைக்கப்படவில்லை என்ற உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை இங்கே பதிவிட்டிருக்கிறார். அதற்கு இங்கே ஒரு சிறிய விளக்கத்தை கூற விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் மாநகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்கள் எல்லா பகுதியிலும் பரவலாக அனைத்து இடங்களில் இருந்தும் திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் விரைவாக இந்த மினி ஸ்டேடியம்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து அதற்கான உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்திருந்தார்கள். அதன்படி தேவையான இடம் தயாராக இருந்த 82 சட்டமன்ற தொகுதிகளில் ஸ்டேடியம் கட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அதற்காக நிதியையும் ஒதுக்கி கொடுத்தார். அரசு நிதியாக 2,50,00,000 ரூபாயும், அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து அவர்கள் 50 லட்சம் தர வேண்டும் என்று மொத்தம் 3 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்படி 82 ஸ்டேடியம்கள் அந்த வேலைகள் ஆரம்பித்தார்கள். அதில் 8 ஸ்டேடியம்ஸ் இதுவரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வருகின்ற மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியம்கள் எல்லாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே நிச்சயமாக அது கட்டி முடிக்கப்பட்டு அந்த ஸ்டேடியம்கள் அத்தனையும் திறக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவை தவிர 59 தொகுதிகளில் ஏற்கனவே இருந்த ஸ்டேடியம்கள் இதையெல்லாம் புனரமைப்பதற்காக ரெனோவேஷன் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதற்காக தனியாக 50 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த 59 தொகுதிகளில் ரெனோவேஷன் ஒர்க்கு 35 தொகுதிகளில் ஸ்டேடியம்கள் ரெனோவேஷன் ஒர்க்கு பணி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த ஆண்டில் மிச்சம் இருக்கக்கூடிய 24 ஸ்டேடியம்களுடைய ரெனோவேஷன் ஒர்க்கு நடத்தி முடிக்கப்படும். ஆக மொத்தம் 141 சட்டமன்ற தொகுதிகளில் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் ரெனோவேஷன் ஒர்க் சேர்த்து முடிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் ஸ்டேடியம் அமைப்பதற்கு நிலம் தேர்வு செய்ய சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். 3 முதல் 5 ஏக்கர் வரை நிலம் கிடைச்சா உடனே ஸ்டேடியம் கட்டுறதுக்கான பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த விளையாட்டு அரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஜிம் குறைந்தது 5 விளையாட்டு பயிற்சிகளுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அந்த 5 விளையாட்டு போட்டிகளில் ஜிம் கம்பல்சரியாக அனைத்து மினி ஸ்டேடியம்களையும் ஜிம் கட்டாயம் என்பதை நாம் கடைபிடித்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை தொடர்பு கொண்டு எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பகுதியில் எந்த விளையாட்டு பிரபலமாக இருக்கின்றதோ
எந்த விளையாட்டு வீரர்கள் அதிகமாக அதை பயன்படுத்துகிறார்களோ அந்த வகையில் அந்த 4 விளையாட்டு வசதிகளும் ஏற்படுத்தப்படுகின்றது. முக்கியமான விஷயம், இந்த மினி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாரபட்சமும் பார்க்காம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எந்த வித்தியாசமும் காட்டாமல் நம்முடைய அனைத்து தொகுதிகளையும் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு செய்து வருகின்றோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய தொகுதியாக இருக்கட்டும், பாஜக சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளாக இருக்கட்டும், எல்லோருடைய தொகுதிகளையும் மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய முதலமைச்சருடைய ஒரே நோக்கம். இந்த அவையில் எடுத்துக்காட்டுக்காக சொல்கின்றேன், இந்த அவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 62 பேர் இருக்கிறார்கள். 62 பேர் சட்டமன்ற உறுப்பினரில் 32 பேர் தொகுதிகளுக்கு இன்றைக்கி ஸ்டேடியம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 4 பேரில் 3 பேருக்கு 3 பேருடைய தொகுதிகளுக்கு மினி ஸ்டேடியம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதுபோல் அண்ணன் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே இல்லை. அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் ரெனோவேஷன், புது ஸ்டேடியம் உட்பட 6 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அவருடைய முந்தைய 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, 5 வருடம் மட்டுமல்ல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட நிதி மொத்தம் 380 கோடி ரூபாய். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 380 கோடி ரூபாய். நம்முடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 600 கோடி ரூபாய். எனவே 5 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை விட அதிகமாக நிதியை ஒதுக்கி அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை உருவாக்கி இருக்கின்றோம்.